வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்துடலாம். இவங்க ஜிஏ ஷிப் மாதிரி இவங்க வந்து அந்த வெசல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ் பண்ணுறாங்க. எதுக்குனாக்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்டு கேஸுக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டி அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நெக்லஸ் ஆஃப் டெர்மினல்ஸ் அது பண்ணுறாங்க. இதில் இவங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா இந்த சைடு வந்து வெஸ்ட் சைடு, இந்தியாவோட வெஸ்ட் சைடு எல்லா போர்ட்டும் மேக்ஸிமம் போர்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. ஈஸ்ட் சைடு வந்து இது மாத்திரம் வெஸ்ட் பெங்கால் போர்ட் மாத்திரம் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இந்த சைடு ஆந்திரா, ஒரிசா, மெட்ராஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாடெல்லாம் இருக்குது. ஆந்திரா, ஒரிசா அண்டு தமிழ்நாடு இதெல்லாம் இருக்குது. நான் கவர் பண்ணல. அது கவர் பண்ணிட்டாங்கன்னாக்க இவங்க கிளைம் பண்ணக்கூடிய அந்த நெக்லஸ் ஆஃப் டெர்மினல்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே கொச்சியை தவிர்த்து பாக்கி எல்லாத்துலேயுமே கேஸ் டெர்மினல்ஸ் அண்ட் லிக்விட் டெர்மினல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் டேங்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே டேங்க் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே டேங்க் ஸ்டோரேஜ் அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன், பைப்லைன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதுக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாமே வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது வந்து பிப்பாவோ போர்ட்லேயும் மங்களூர் போர்ட்லேயும் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்குது. ட்ரெயின், அதுக்கப்புறம் வந்து ஷிப்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஷிப்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பைப்லைன் அண்டு டேங்க் லாரிஸ் இது ட்ரெயின் சர்வீசஸ் வந்து பாக்கி எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்க எது இல்லையோ அதை மாத்திரம் நம்ம பார்த்தோம்னா போதும். நமக்கு இந்த சைடு வந்து சென்ட்ரல் இந்தியாவில் பார்த்தோம்னாக்க உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், ஹிமாச்சல், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா. ஸோ இப்போ இந்த ரீஜன் வந்து கவர் ஆகலை. அதே மாதிரி நம்மளுடைய 7 சிஸ்டர்ஸ் ஸ்டேட்ஸ்லேயும் கவர் ஆகலை. பாக்கி எல்லாமே சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இதில் இவங்களுடைய மேஜர் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் யாரெல்லாம் இருக்கணும்னா இந்தியன் ஆயில், ஹெச்பி, பாரத், அதுக்கப்புறம் பியாஜியோ, இவங்க எல்லாருமே ஷெல், ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர், ஜூபிட்டர், கோத்ரேஜ், டோட்டல், ரிலையன்ஸ், எஸ்பி, வின்மார், நயாரா, யூனிலீவர் இவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய ரெகுலர் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறாங்க. இன்டகிரேட்டட் சப்ளை செயின் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த சைடு எல்பிஜி சோர்சிங் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் போர்ட் இருக்குது, ஸ்டோரேஜ் டெர்மினல்ஸ் இருக்குது, பைப் அண்ட் ரயில் இருக்குது, ஆட்டோ கேஸ் சிஸ்டம், கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸாக இவங்க வந்து கொண்டு போகிறாங்க. தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்க எக்ஸ்பேன்ஷன்ஸுக்கான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது நம்ம வந்து இங்கே சம்மரியில் பார்ப்போம். அது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும். இவங்களுடைய சம்மரியில் வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம்னா இந்த Q2 வந்து ஒரு ஹையஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்குது. 31% இயர் ஆன் இயர் ரெவென்யூ க்ரோத் வந்து இவங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. 2025 இயர் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஹையஸ்ட்டாகவும் இருந்திருக்கு. இப்போவும் நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய எபிட்டாவும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பான்ஷன்ஸ்குள்ளே நம்ம பார்க்கும்போது இப்போ பாம்பே போர்ட்டில் வந்து அவங்க எக்ஸ்பான்ஷன் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதே மாதிரி ஜேஎன்பி போர்ட், அதுக்கப்புறம் வந்து கொச்சி, பிப்பாவோ, மேங்களூர், அதுக்கப்புறம் வந்து ஹலிடா வெஸ்ட் பெங்காலில் எல்லா இடத்துலையுமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு 5 பில்லியன் அவுட்லே வந்து இவங்க எதிர்பார்க்குறாங்க. ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. 2030க்குள்ளே $5 பில்லியன் வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ $5 பில்லியன் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு ஃபினான்ஷியல் சோர்சஸ் ஒன்று இன்டர்னல் சோர்சஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எகெயின் திருப்பி இவங்க வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் வந்து இது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலு, போனஸ் ஷேர் மாதிரிலாம் இது பண்ணுறதுக்கான இஷ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பாண்டும் இவங்கெல்லாம் போடுவாங்க. ஆயில் கம்பெனிஸ் எல்லாருமே எப்போ பார்த்தாலும் பாண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது போக இதெல்லாம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வெல்த் மேக்ஸிமைசேஷனுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. அதே மாதிரி நியூ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய கேபெக்ஸ் எஸ்டிமேஷன்ஸ் 20,000 கோடி ரூபாய்க்கு இருக்குது. இது வந்து எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க வாதவன் போர்ட்
அங்கே வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்குள்ளே கொண்டு வராங்க. அதில் என்னென்னலாம் அவங்க கொண்டு வராங்கன்னா, நியூ எல்பிஜி பாட்லிங் அண்ட் ரயில் கேரண்டி ஃபெசிலிட்டி, ரயில் கேண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இதுவும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய மாதிரியான ஒரு சிக்னல்ஸ்லாம் இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ், ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலோயிங் கமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஆயில் கம்பெனிஸ், அதோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ஸ், அதாவது வெளியிலேருந்து உள்ள இன்டர்னல் சர்வீஸாக இருந்துச்சுன்னா பெருசாக இருக்காது. பட் எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெசல்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கணும், கண்டெய்னர் வெசல்ஸ் அவைலபிலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த டிமாண்ட் வந்து நம்ம அந்த கொரோனா காலகட்டங்கள், அதுக்கப்புறம் வந்தக்கூடிய காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறோம். அது டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகணும். அதுக்கப்புறம் யுக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் வந்ததுக்கு பிறகு இதோடைய பேட்டர்ன் வந்து இந்த சைடு இருந்து அது அப்படியே மாறி இருக்கு. ஸோ இப்போ ரஷ்யா சைட் மாறி இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழல்ல நமக்கு வந்து டிமாண்ட் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ஒரு 1.5 வருஷமா இந்த செப்டம்பர் வரைக்கும் டிமாண்ட் வந்து ஆல்ரெடி எல்லாமே நம்ம வந்து ஸ்டாக் நிறைய வச்சிருந்தோம். ஸோ இப்போ இனிமே அடுத்து வரக்கூடிய 2 வருஷத்துக்கு இப்பயிலேருந்து தான் இவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ 2026 செப்டம்பருக்கு பிறகோ 7 செப்டம்பருக்கு 7லேருந்தோ இவங்க நமக்கு இந்தியாவில் வந்து இன்டர்னல் டிமாண்ட் வந்து எகெயின் திருப்பி ரைஸ் ஆகும்போது அதை ஃபில் பண்ணுறதுக்கு 25 செப்டம்பர் ஆர் 26 ஃபீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 வருஷம் இது ஒரு கேப் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து 2-3 இயர்ஸ் கூட அந்த கேப், அது அந்த சைக்கிள் ரொட்டேஷன் வர்றது, கேப்புன்னு நான் சொன்னது சைக்கிள் ரொட்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் வராங்க. இது இப்போ வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. அது ரியாலிட்டியில் எப்படி அது வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, மிட் வேல்யூஷன் இருக்குது, டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 767 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 713 அப்படிங்கிற லெவலில் இது வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇ வேல்யூஷனில் ஃபேர்லி வேல்யூடாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇயில் அண்டர் வேல்யூ அப்படிங்கிற லெவலில் இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 0.75, 1 இயர் பீட்டா ஸ்கோர் வந்து 0.75 அப்படிங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு 17% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 14% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி மிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது அது குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெவென்யூ பார்ப்போம். கேஸ் டெர்மினல் வந்து இந்த குவார்டர்லிக்கு ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா கேஸ் டெர்மினல்லேருந்து இவங்களுக்கு ரெவென்யூவும் கூட தான் இருக்குது, அதான் கான்ட்ரிபியூஷன் கூட இருக்குது. 90% கேஸ் டெர்மினல் டிவிஷன்ஸ்லேருந்தும் ரெவென்யூவும், அதே மாதிரி ப்ராஃபிட்டும் வந்து 60% வந்து ரெவென்யூ வந்து 60% ஆஃப் ப்ராஃபிட் வந்து கேஸ் டெர்மினல்லையும் வருது, மிச்சது வந்து லிக்விட் டெர்மினல்லேருந்து வருது. ஸோ இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது 33.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 42.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி Q to Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நெட் ப்ராஃபிட் ஒரு 40 கோடி ரூபா, 48 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.4 ருபீஸ் வந்து ஏபிஎஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல EPS உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது 20.4 இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 1.5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த 3 குவார்ட்டராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஸ்டாக்னேட் ஆகிட்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை நோக்கி போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த 2 இயர்ஸ் சைக்கிள் 3 இயர்ஸ் சைக்கிள் வந்து இவங்களுக்கு நிறைய ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லிடுறேன், அக்ரிகல்ச்சரலையும் இதே மாதிரி 2 இயர்ஸ் சைக்கிள் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம். ஸோ இப்போ இது வந்து எப்பப்பெல்லாம் ரிசலன்ஸ் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான்.
ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து அப்சைட் மூவ்மெண்ட் இது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து இந்த இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருந்தது. இந்த காலகட்டங்களில் ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அப்சைட் மூவ்மெண்ட் டர்ன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்னேட் ஆன காலகட்டங்கள்லாம் கரெக்ஷனில் இருந்துட்டு அப்சைட் டர்ன் ஆகக்கூடிய காலகட்டங்களில் வந்து இது இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகக்கூடிய காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு, அதாவது கன்சாலிடேட் பண்ணிட்டு இனிமே வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் நம்ம வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.05% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.06% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. புக் வேல்யூ 169, ஃபேர் பிரைஸ் 278, கரண்ட் பிரைஸ் 713, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.5 அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.5 அப்படின்னு சொன்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை குறிக்காட்டுது. ஸோ இப்போ இந்த இடத்துல 2.5 அப்படிங்கிறது இவன் ஆல்ரெடி 3க்கு மேலே போயிட்டு தான் கரெக்ஷனில் இருக்கிறாங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இறங்குற நேரத்தில் வந்து எந்த ஆர்டரில் நமக்கு வந்து பார்க்கணும், பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கணுங்கிறது தான் பார்க்கணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு டவுன் சின்ட்ரமில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இவன் வந்து 2.5 அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 1.5 அண்ட் 2.5 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 417 695. ஏன் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2லேருந்து 2.5 வச்சுருப்போம். ஸோ இப்போ இவன் 2.5 நெருங்கிட்டு இருக்கிறான். எது 2.5 சப்போர்ட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கீழே உடைச்சு அவன் வந்து 1.5 வரைக்கும் கூட சப்போர்ட் இதுக்கு வந்து இது கரெக்ஷன் ஆகலாம். ஸோ இப்போ நடுவில் எங்கள் மிட் பாயிண்ட் எங்கே வேணாலும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். பட் நமக்கு ரேஞ்சு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 1.5 வரைக்கும் வரலாம். அந்த மாதிரியான ப்ரைஸ் அந்த மாதிரியான லெவல்ஸ்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 417லேருந்து 695 அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 695 கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க 2.25 to 1.75 1.5 இந்த 4 சப்போர்ட் நமக்கு கிடைக்குது. நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 20.30, அது ஆவரேஜ் பண்ணும்போது 5.08. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். எக்ஸிட் ஆக போகிறது 3.5. ஸோ இப்போ இங்கே எக்ஸிட் ஆக போகிற 3.5 காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு கூட இருக்குது. அதனால இது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். அது ரேஷியோலையும் சரி, பிஇ பிபி எல்லாத்துலேயுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். அதே சமயத்தில் இது வந்து நமக்கு வந்து கரெக்ஷன் ட்ரெண்டில் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுக்கிறோம். ஸோ இப்போ கரெக்ஷன் ட்ரெண்டு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்னாக்க இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் போவர் ஆகுதுன்னா அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 5.08 ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சஸ்டெயின் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க குமுலேட்டிவ் ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது. ஆனால் இவங்க இந்த 2 குவார்ட்டராக பெர்ஃபார்ம் பண்ணது ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் இது வந்து சஸ்டெயின் பண்ணுமா, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைச்சா கூட அது சஸ்டெயின் பண்ணுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி. அதனால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே சமயத்தில் வந்து கரெக்ஷன் ட்ரெண்டில் இருக்குது. எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்போ அட்ஜஸ்ட் ஆகணும், பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மியாக இருக்குது, அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஈவன் தோ அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு ஒரு ஃபேஸ் ஆன் கொடுத்தா கூட, அது சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லலை, ஃபேஸ் ஆன் தான் இருக்குது. ஃபேஸ் ஆன் கொடுத்தா கூட கொஞ்சம் அது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. ஏன்னா இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஃபோர்த் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 8. ஸோ இப்போ அவன் வந்து டபுள் டிஜிட்டில் அவங்களுடைய இபிஎஸ் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஆனால் இவங்களுக்கு எங்கே எவ்வளோ தூரத்துக்கு இப்போதைக்கு ஆர்டர் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற நமக்கு தகவல் இல்லாததுனால நம்ம வந்து இப்போதைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு அடுத்த குவார்ட்டருக்கு ஏதாவது ஆர்டர் புக்கோட இது கிடைச்சிது அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல வந்து இவ்வளோ ஆர்டர் வந்து அடுத்த குவார்ட்டருக்கான எக்ஸிக்யூஷன்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம அசியூம் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இப்படி நம்ம ரேட் பண்ணிக்குவோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 395லேருந்து 556, 463ங்கிறது இந்த ரேஞ்சுக்கான மிட் பாயிண்ட். ஸோ இப்போ இவங்க வந்து கரெக்ஷன்னு சொல்லி நிறைய வந்தது அப்படின்னு சொன்னாக்க 556லேருந்து 505லேருந்து 556ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டு. அது உடைச்சாங்கன்னா 463க்கான வாய்ப்பு இருக்குங்கிறத
கவனத்துல எடுத்துக்கிறோம். அதுவும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்க எடுத்திருக்கிறது 3 மந்த்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து பிபியோட ஜோன் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு R1 வரைக்கும் போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ பிபியோட ஜோனில் பிபியோட பாட்டம் 459லேருந்து 480, பிபி 555லேருந்து 578, பிபியோட டாப் 662லேருந்து 688. இப்போ நம்ம வந்து என்ன அனலைஸ் பண்ணமோ ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ஹைட்டை மேலே உடச்சி போயிருக்கிறோம். பட் சஸ்டெயின் பண்ண முடியாமல் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. லோவை கீழே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்படி கீழே உடைச்சாங்கன்னாக்க பிபியோட டாப்பான 662லேருந்து 688 இந்த ரேஞ்சை கீழே உடைச்சாங்கன்னா பிபி ஆனால் 555லேருந்து 578ங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 குவார்ட்டர் ப்ரீவியஸாக இதை சேர்த்து 6 இந்த இதை எக்ஸ்க்ளூட் பண்ணோம்னா ப்ரீவியஸாக வந்து 5 குவார்ட்டராக வந்து பார்த்தோம்னாக்க ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சு பிபியோட டாப்புங்கிற ரேஞ்சே ஆவரேஜ் ரேஞ்சாக இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டு அதை உடச்சி வந்தாங்கன்னா பிபிக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா பிபியோட பாட்டம் வரைக்கும் வரலாம். பட் பிபிங்கிறது நமக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு லாங் டேர்முக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிபியிலிருந்து இவன் இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம பார்க்குறோம். இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸுக்கு நம்ம ஃபிபினாசி போடுறோம்னு வச்சுக்கோமே, இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபிபினாசி போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம வந்து ஒரு ஃபிபினாசி போட்டோம் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து இந்த ஹைட்டு வந்து பார்த்தோம்னா இந்த ஹைட்டோட ஆவரேஜ் நமக்கு இங்கே ஒரு 3.618 வரைக்கும் வந்திருக்கு 987. ஸோ இப்போ 3.618 அப்போ 1.618 உடச்சி 2.618 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 3.618 வரைக்கும் போகிறோம். நம்ம 2.618 வரைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஒரு புஷ்அப் பண்ணுவோம். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நான் இந்த கேண்டில்லேருந்து எடுத்துக்கிறேன். நான் இங்கேருந்து கூட எடுக்கல, நான் இங்கேருந்தே எடுக்கிறேன். இந்த கேண்டிலோட ஹைட்லேயே நான் எடுத்துக்கிறேன். இந்த கேண்டில்லேருந்து ஹைட் எடுத்து பிபி வரைக்கும் நான் போடுறேன். பிபி வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க 2.4 to 2.6 அப்படிங்கிறது 1400. ஆல்மோஸ்ட் இது வந்து நமக்கு ஒரு லாங் டேர்மில் ஒரு எத்தனை எக்ஸ் கொடுக்குது நீங்கள் நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் சொல்லலை, இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஃபிபினாசியில் 2.4 to 2.6க்கான இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி போகுதாங்கிறது அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு 1.618 உடைச்சிச்சுன்னா 2.6 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு கிடைக்குதுங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து ஃப்யூச்சரில் இவங்களுக்கான சைக்கிள் வந்து பூஸ்ட் ஆயிடுச்சு, சைக்கிள் வந்து நல்லா பாசிட்டிவாக டேர்ன் ஆயிடுச்சு, அப்சைட் மூவ்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஸ்டாக்காக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால கீழே வந்து கரெக்ஷன் எங்கே வரைக்கும் அவன் இறங்குறானோ அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம்.